தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளா இருக்கட்டும், மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உணவு அப்படின்றது ரொம்ப அவசியமா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா உணவு அப்படின்றத எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மனிதர்களாகிய நாம தான் வந்து சைவம் அசைவம் அப்படின்ட்டு 2 வகையா பிரிச்சு உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் பசிச்ச உடனே உணவு கிடைக்குது. ஏன்னா பசிச்ச உடனே குழந்தைங்க வந்து அழுத உடனே அவங்களுக்கு பால் கொடுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா குழந்தைகள் வளர வளர அந்த பசியை வந்து மறக்கடிப்பதற்கான செயல்கள்ல நம்ம எல்லாருமே ஈடுபட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னும் பொழுது அம்மாக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா உடனே கையில ஒரு பொம்மையை கொடுத்து குழந்தையினுடைய கவனத்தை திசை திருப்பிடுறாங்க. குழந்தையும் பசியை மறந்துட்டு விளையாடுறதுக்கு தன்னுடைய கவனத்தை மாத்திக்குது. இதேதான் வளர வளர வேலைக்கு போகும்போது நமக்கு வேலை அதிகமா இருக்கும்பொழுது பசி வந்துருச்சுனாலும் வேலையில அதிகமா கவனம் செலுத்தி பசியை மறந்துடுறோம். இதனால என்ன நடக்குது? பசியை மறக்க மறக்க, பசியை தள்ளி வைக்க வைக்க நம்மளுடைய உடல்ல உபாதைகள் அப்படின்றது அதிகமாகுது. அதற்கான இண்டிகேஷனும் நமக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வந்து நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆற்றலின் வெளிப்பாடு உங்களுடைய உடல் அமைப்பை உங்களுக்கு வந்து வெளிக்காட்டிடும். அதே மாதிரி நீங்க வந்து நோய்வாய்ப்பட போறீங்க, இல்ல உங்க உடல் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கான இண்டிகேஷனையும் நம்மளுடைய உடல் நமக்கு காமிச்சு கொடுத்துடும். அதனால நேரத்துக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு ஆற்றலோடு உங்களுடைய வேலையை இன்னும் கொஞ்சம் வேகமா நம்ம செய்ய முடியும். சரி, இப்ப நேரத்தை வீணாக்காம வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வாரம் நகர்வலம் நிகழ்ச்சியில நம்ம போக போற ஊர் மதுரை. மதுரை அப்படின்னாலே மல்லிக்கு அடுத்து எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை ஜிகர்தண்டா தான். எங்க போனாலும் ஜிகர்தண்டா நமக்கு கிடைச்சிருங்க. மதுரைக்கு போயிட்டு ஜிகர்தண்டா குடிக்காம யாருமே வரமாட்டாங்க. அப்படி அந்த ஜிகர்தண்டால என்னதான் இருக்கு? ஏன்னா ஜிகர்தண்டா அப்படின்ற பேரை வச்சு படம் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிகர் அப்படின்னா இதயம், தண்டா அப்படின்னா குளிர்ச்சி. இதயத்தை குளிர்ச்சி படுத்துறதுனால அதுக்கு வந்து ஜிகர்தண்டா அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதயத்தை குளிர்ச்சி படுத்தக்கூடிய விஷயம் அப்படி ஜிகர்தண்டால என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கடல் பாசி அப்படின்ற ஒரு விஷயத்த அதுல வந்து கலக்குறாங்க. அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்களா? மதுரையில ஃபேமஸான ஒரு இடத்துல ஜிகர்தண்டா நல்ல சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்குங்க. அது என்ன இடம், அந்த ஜிகர்தண்டா எப்படி செய்யறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். மதுரை மாநகருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் மற்றொரு மைல்கல் ஜிகர்தண்டா. அது பற்றிய இன்றைய நகர்வலம் பகுதியில் பார்ப்போம். ஜிகர்தண்டா ஒரு தென்னிந்திய வகை குளிர்பானமாகும். இது தென்னிந்திய குளிர்பானமாக இருந்தாலும் மதுரையில மட்டுமே பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஜிகர்தண்டா என்ற வார்த்தை இந்தி மொழியாகும். தமிழில் ஜிகர் என்பது இதயம் என்பதையும், தண்டா என்பது குளிர்ச்சி என்பதையும் உணர்த்துகின்றது. அதாவது இந்த பானம் வெயிலுக்கு குளிர்ச்சியை அளிப்பதோடு இல்லாம மனதையும் குளிர்விக்கிறது என்பதே இதன் பொருள். ஜிகர்தண்டா குளிர்ச்சி தரும் பானமாக இருப்பதாலேயே ஜில் ஜில் ஜிகர்தண்டா என்ற அடைமொழி கொண்டும் அழைக்கப்படுகிறது. ஜிகர்தண்டா தயாரிப்பதற்கு முக்கிய மூலப்பொருளாக இருப்பது கடல் பாசி. கடல் பாசி வயிற்று புண்ணை சரி செய்யும். ஜிகர்தண்டாவில் கடல் பாசி இயற்கையாவே உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மையை பெற்றது. இத மேலும் குளிர்விக்க ஐஸ்கிரீமை பயன்படுத்துறாங்க. இது பெரும்பாலும் மதுரையில் உள்ள முஸ்லிம் மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு புகழ்பெற்ற குளிர்பானமாகும். இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா மதுரையில் நல்ல பேர் புகழும் பெற்றது. உடம்புக்கு ஏற்கக்கூடிய பொருள். இந்த பாதாம் பிசின், நன்னாரி சர்பத்துலாம் உடம்புக்கு வந்து ஏற்கக்கூடிய பொருள், எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லாத பொருள். பாதாம் பிசின் வந்து வயிற்றுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே கேட்கும். இந்த பானத்தை வந்து யார் மதுரைக்கு வந்தாலும் சாப்பிடாம போக மாட்டாங்க, சாப்பிட்டு தான் போவாங்க. எந்த ஒரு வேதிப்பொருளும் இல்லாத இந்த ஜிகர்தண்டா உடலுக்கு எந்த விதத்திலும் கேடு விளைவிப்பதில்லை. ஜீரண உறுப்புகளை சரி செய்து தூண்டி விடுகிறது. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வயிற்றுப்புண் நிவாரணி, பல்வேறு பலன் கொண்ட இயற்கை பானம், ரசாயன கலப்படம் அற்றது, பக்க விளைவுகள் அற்றது. இது கோடை காலம், குளிர்காலம் என்றல்லாமல் வருடத்தில் 365 நாட்களிலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசம் இல்லாம அனைவராலும் விரும்பி பருகப்படும் பானமாகும். எந்த ஒரு வேதிப்பொருளும் அல்லாமல் இயற்கையான முறையில தயாரிக்கப்படும்
ஜிகர்தண்டாவிற்கு எந்த ஒரு நாளும் கூட்டம் குறைந்ததாக கடைகளில் சரித்திரமில்லை. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கோயில் பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க. நிறைய ஊரில் ஜிகர்தண்டான்னு சொல்லி போர்டு பார்த்து எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனால் உங்கள் மதுரையில் நாங்கள் குடிக்கணுங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. ரொம்ப தூரம் ஒரு 15 நிமிஷம் இவ்வளோ வெயிலையும் நடந்து வந்து இந்த ஜிகர்தண்டா குடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முறை இவங்கெல்லாம் மதுரை வர்றப்ப அந்த ஜிகர்தண்டா ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிகர்தண்டாவை பற்றி கூறும்போதே நாக்கில் சுவை சொட்டுகிறது. பருகினால் இன்னும் குளிர்ச்சிதான். உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் தான். இந்த வாரம் உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியாகவும் மனதிற்கு விருப்பமானதுமான ஒரு பானத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் வேறு ஒரு வித்தியாசமான உணவு வகையோட நகர்வலம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். 777 ஊறுகாய் மற்றும் திடீர் ரைஸ் பேஸ்ட் வழங்கும் சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக். இது 777 ஊறுகாய் மற்றும் திடீர் ரைஸ் பேஸ்ட் வழங்கும் சூப்பர் சமையல் நிகழ்ச்சி. ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல மட்டும்தான் ருசிச்சிருப்போம், பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம், எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மெயின் டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், மூங் தால். இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றதுக்காக கீர்த்தி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா மூங் தால் கறி. இந்த மூங் தால் கறி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது இப்ப பார்ப்போம். சிறுபருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரா. அண்ட் இந்த தாளிக்கிறது இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பண்றதால நெய்யில் தாளிக்க போகிறோம். அது இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ இந்த மூங் தால் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மூங் தால் எடுத்துக்கோங்க, குக்கரில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாம்பார் பருப்பு எப்படி பருப்பு முட்டை பசங்களுக்கெல்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மூங் தால். எவ்வளோ உங்களுக்கு கறியாக வேணுமோ அவ்வளோ மூங் தால் போட்டுக்கோங்க. அது வந்து குக் ஆகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றும் வேண்டாம். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சோண்டு வெங்காயம், கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அண்ட் இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா 1லேருந்து 2 விசில் வரைக்கும் இதை நல்லா ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 2 விசிலுக்கு வச்சாச்சு. இது ரொம்ப ஈஸியாக வெந்துடுற பருப்பு. ஸோ இந்நேரம் வெந்திருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு ஒன்றும் பெருசாக கடையெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்ல சூட்லேயே நீங்கள் வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பருப்பு இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம், கார்னிஷிங், ஃபைனல் கார்னிஷிங். ஸோ எப்படி இந்த பருப்புக்கு தாளிக்க போகிறோம், இது வந்து யூஸ்வலாக நம்ம தாளிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப். கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும்.
ஸோ எண்ணெயோடு சேர்த்து இந்த பருப்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் இதோட எண்ணெயோடு சேர்ந்து நெய் விட்டுக்கணும். நெய் இன்னும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போது நல்லா இதாகிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஜீரை போடணும். நெய், எண்ணெய், அதில் ஜீரகம் போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்போது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஹீட் ஆனதோட நம்ம என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை போடுறோம். இதில் கருகருன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் கருவேப்பிலை. அப்போ தான் அந்த அரோமா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை வந்து இப்போது இந்த பருப்பில் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நெய்யோட தால் வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப டெம்டிங் ஸ்மெல்லோட இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச மூங் தாலுக்கு நம்ம நெய் விட்டு தாளித்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கார்னிஷிங் பண்ண போகிறோம் ஃபைனலாக. அதுக்கு வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். மேலே க்ரீனிஷ் அண்ட் எல்லோ அண்ட் அதில் கீ வேறு இருக்கிறதால அவங்களுக்கு இது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஸோ இது தாலாக பண்ணி சப்பாத்திக்கு ரைஸ் கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சார் டேஸ்ட் வேணும்னா லைமை வந்து மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதாவது சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற டைமில் யூ கேன் ஸ்ப்ரிங்கிள் சம் லைம். அதே ரைஸ்க்கு வைக்கும்போது லைமை வந்து அவாய்ட் பண்ணிடணும். மூங் தால் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறு பருப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், உப்பு மற்றும் நெய். செய்முறை: சிறுபருப்பை தண்ணீரில் கலந்து குக்கரில் 5 நிமிடம் ஊற வைக்கவும். பின்பு தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து 2 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பின்பு இதை கரண்டியில் வைத்து நன்கு மசிக்கவும். இதை தாளிப்பதற்காக எண்ணெய், நெய், சீரகம், கறிவேப்பிலை இவைகள் அனைத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்து மூங் தால் கறியில் ஊற்றி எடுத்தால் சுவையான மூங் தால் கறி தயார். இந்த மூங் தால் குக் பண்ணி முடிச்சாச்சு. இது பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு சுவையான டிஷ்ஷோட நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய தாத்தா பாட்டிங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதாவது எப்பவுமே சாப்பாட்டில் அறுசுவை சேர்த்துக்கணும், இந்த காலத்துலையும் சேர்த்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வீட்டில் சமைக்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லை. எங்கெங்க அறுசுவைக்கு நான் 6 உணவு சமைக்கணுமே அப்படின்னு நீங்கள்லாம் வந்து வருத்தப்பட்டிருக்கலாம். இந்த அறுசுவையும் ஒரு கனியில் கிடைச்சதுன்னா எப்படி கிடைக்குதே? நெல்லிக்கனியில் கிடைக்குது. நெல்லிக்காயில் அறுசுவையுமே இருக்குது. அப்படின்றதுனால தினமும் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறது அப்படின்றது நமக்கு ஈஸியான வேலை தான். அது மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது. இந்த சத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் 2 வகை இருக்குது, பெருநெல்லி, சிறுநெல்லி இருக்குது. அதில் பெரிய நெல்லிக்காயை தான் வந்து எல்லோருமே சாப்பிடணும். அதுதான் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நெல்லிக்கனி கொடுத்தாரு? எவ்வளவோ கனி இருக்கும்போது அந்த நெல்லிக்கனி ஆயிலை கூட்டக்கூடிய திறன் இருக்குது. 100 வருஷத்தை தாண்டி வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கூட
கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கடல் வழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிறைய பேர் வந்து அதை வெற்றிகரமா முடிச்சதா இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு சீசிக் இருந்திருக்கு. கடல்ல போகும்போது வாந்தி வர மாதிரி, இல்ல உடல்நிலை சரியில்லாம பாதி வழியிலே அவங்களை வந்து திரும்பி வர மாதிரியான கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கடல் வழி பயணத்துல வெற்றிகரமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் தான். காரணம் என்னன்னா, அவங்க கடல் வழியில போகும்போது கூடவே நெல்லிக்காயை வச்சிருந்திருக்காங்க. இந்த நெல்லிக்காய்க்கு சீசிக்க எடுக்கக்கூடிய அந்த தன்மையும் இருக்கு. வைட்டமின் சி இருக்கிறதுனால, சீல போறதுனால சீசிக் இல்லாம இருக்குமோ? இருக்கலாம். ஸோ எப்பவுமே நீங்க கப்பல்ல போறீங்க இல்ல கடல் வழி பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா கையில நெல்லிக்காய் வச்சுக்கோங்க. வைட்டமின் சியும் நீண்ட ஆயிலும் உங்க கூடவே இருக்கும். கேரட் தனியா சாப்பிட்டிருப்பீங்க, சப்பாத்தியும் தனியா சாப்பிட்டிருப்பீங்க. கேரட் சப்பாத்தி சாப்பிட்டிருக்கீங்களா? இருக்கே, நம்ம சட்டுன்னு சமைக்க செக்மெண்ட்ல சின்ன திரை நடிகை ஷாம்லி செஞ்சிருக்காங்க. போய் கத்துக்கலாம் வாங்க. நார்மலாக எல்லாரும் வீட்டில் ஈஸியான செய்யக்கூடிய விஷயம் தான் சப்பாத்தி. நார்மலாக கோதுமை சப்பாத்தி அது மாதிரி இல்லாமல் ஸ்பெஷலாக மைதா மாவில் செய்யக்கூடிய சப்பாத்தி. அதுவும் சப்பாத்தினா வெறும் மாவில் செய்யக்கூடியது இல்லைங்க, இதில் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து அதில் செய்யக்கூடியது தான். இந்த சப்பாத்தி பார்த்தா ரொம்பவும் அருமையாகவும் ஈஸியாகவும் வீட்டில் செய்யக்கூடியதாகவும் இருக்குங்க. இந்த சப்பாத்தி யூஸ் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? தேவையான அளவு மைதா மாவு, கேரட் 1 கப், தேவையான அளவு சோடா உப்பு, பால், தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொத்தமல்லி. இப்போ வந்து எப்படி நம்ம சப்பாத்தி, அதாவது கேரட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலை எடுத்து, எம்டி பவுலை எடுத்து அதில் தேவையான அளவு மைதா மாவை போடணும். அப்புறம் கொஞ்சம் கேரட்டை அது மேலே தூவணும். ஏன்னா மைதா மாவு செஞ்சு முடிச்சுட்டு போட்டால் ஒட்டாது, அந்த கேரட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதை செய்யறதுக்கு முன்னாடியே மைதா மாவில் இந்த கேரட்டை போடணும். தேர்டு சோடா மாவு. சோடா மாவு அது தேவைக்கேற்ப அதில் போட்டாதான் சப்பாத்தி நல்லாவும் சாஃப்டாகவும் வரும். இந்த 3 விஷயங்களையும் போட்டு மிக்ஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் பாலை சிறிதளவு சேர்த்து போடணும். ஏன்னா அந்த சப்பாத்தியோட கண்டென்ட் வந்து ரொம்ப சாஃப்டா வரதுக்கு இந்த காய்ச்சின பால் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நான் ஒரு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வர அளவுக்கு நம்ம செய்யணும். அப்பதான் அது உருட்டும் போதும் நல்லா ஈக்குவலாகவும் அந்த ரவுண்ட் வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி வர அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவை பிசையணும். எண்ணெயை கையில் நல்லா தடவினாதான் இந்த சப்பாத்தி மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நல்லா உருட்டணும். கொஞ்சம் மாவு எடுத்து தூணும். ஏன்னா அந்த சப்பாத்தி வந்து இந்த கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ சப்பாத்தி உருட்டி முடிச்சாச்சு. இந்த தவா வந்து ரொம்ப சூடான அப்புறம் தான் இந்த சப்பாத்தி மாவை போடணும் அதில். அப்போ தான் வந்து சப்பாத்தி ரொம்ப ஈக்குவலாக வந்து வெந்தும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இந்த தவாவில் லைட்டாக கீ விடணும், ஏன்னா இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாவு எடுத்து ஈக்குவலாக இதில் போடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக விட்டாதான் அது ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் வேகும். இது என்ன விஷயம்னா, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் இது சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிடலாம். ஏன்னா கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அண்ட் கலரையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஏஞ்சிக்கலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த சப்பாத்தி. இது குழந்தைங்க வந்து ஈஸியாக இந்த சப்பாத்தியை சாப்பிடுவாங்க. ஏன்னா பொதுவாக சப்பாத்தியை வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது மாதிரி ஒரு சப்பாத்தி கேரட் கூட சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். தேவையான சப்பாத்தி வந்துருச்சு. நான் இதை ஏற்கனவே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த சப்பாத்தியை போட்டால் பார்க்க ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த சப்பாத்தி யூஸ் பண்ண தேவையான பொருட்கள்: தேவையான அளவு மைதா மாவு, கேரட் 1 கப், தேவையான அளவு சோடா உப்பு, பால், தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொத்தமல்லி. கேரட் சப்பாத்தி செய்முறை: ஒரு பவுலில் தேவையான அளவு மைதா மாவை போட வேண்டும். நறுக்கிய கேரட் துண்டினை சேர்த்து தேவையான அளவு சோடா மாவு சேர்த்து பின் பால் சேர்த்து கலக்க வேண்டும். பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவை பிசைய வேண்டும். சப்பாத்தி மாவை
சிறு உருண்டைகளாக உருட்டி பின் சப்பாத்தி கல்லில் வைத்து மாவை கல்லில் ஒட்டாதவாறு உருட்ட வேண்டும். தவா சூடான பின் அதில் நெய் சேர்த்து பரவலாக தடவ வேண்டும். பின் உருட்டிய சப்பாத்தி மாவை தவாவில் இட வேண்டும். மாவை சமமாக பரவ விட்டு அதனை இருபுறமும் வேக வைக்க வேண்டும். வேக வைத்து எடுத்தால் கேரட் சப்பாத்தி தயார். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கு. நானா செஞ்சது என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா இதை நீங்களும் கண்டிப்பா வீட்ல செஞ்சு சாப்பிடணும். ரொம்ப நல்ல ஃபுட். மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாமிதி.